பொதுவாக நெல் அறுவடை ஆரம்பித்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே விவசாயிகளிடம் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஒழுங்குகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இது துரிதமாக மேற்கொள்ளப்படவில்லை என்று ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதேபோல் ஒரு நிர்ணய விலை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. நாங்கள் அதை அறிவோம். காரணம், கடந்த 2-3 வருடங்களாக அரசாங்கத்தினால் நெல்கள் கொள்வனவு செய்யப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக நெல்லை கூடிய அளவிலே பாரிய வியாபாரிகள் தான் கொள்வனவு செய்து மோசடிகளின் ஊடாக அது ஒரு மோசடி வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் நெல்லை கொள்வனவு செய்தாலும் அவற்றை சேமித்து வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை. இருந்தன, அவற்றை பராமரிக்காத காரணத்தினால் இந்த நெல் களஞ்சிய சாலைகள் கவனிப்பாரத்தில் கிடந்த காரணத்தினால் அவற்றை துப்புரவு செய்து அதை சரியான முறையில் பேணி பாதுகாக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை கடந்த வாரங்களிலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடின் ஊடாகவும் அரசாங்க அதிபர் ஏனைய திணைக்கள அதிகாரிகளின் இராணுவத்தினரின் உதவியுடன் அவற்றை நாங்கள் புனரமைத்திருக்கின்றோம். வருகின்ற வாரங்களில் நெல்லுக்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு அரசாங்கத்தினால், அதாவது கூட்டுறவு சங்கங்கள் ஏனைய அரசு நிறுவனங்களினால் நெல் கொள்வனவு செய்யப்பட இருக்கின்றன. விவசாயிகள் அதை இட்டு கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக நியாயமான ஒரு நெல் விலையை அரசாங்கம் தீர்மானிக்கும். கூறியளவான நெல்லையும் அரசாங்கம் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்ற அந்த செய்தியை இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றேன். நமது மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்திலே பொதுமக்களுக்குரிய சேவைகளை பொதுமக்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்குரிய பிரச்சனைகள், ஏனைய விடயங்கள் தொடர்பாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எங்களால் மேற்கொள்ள முடியும் என்று கூறுவதோடு, இந்த அலுவலக நாட்களில் முழுமையாக திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த ஏனைய நாட்களில் திறந்திருக்கும். பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக இங்கு நாங்கள் நேர அட்டவணை போடுவோம். அதிலே அமைச்சர் மற்றும் என் சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே மக்களுடைய கடமையில் ஈடுபட்டிருப்பார்கள். அதற்கான நேர அட்டவணை நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதற்கான ஒரு மாதத்துக்குரிய நாங்கள் மக்கள் சந்திப்புக்குரிய நாட்கள் பொதுவாக அறிவிப்போம். அந்த தினங்களிலே மக்கள் நேரடியாக எங்களை சந்தித்து தங்களுடைய முறைப்பாடுகளை, தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் பாராளுமன்றம் செல்கின்ற நாட்கள் தவிர்ந்த இணைய நாட்களிலே இந்த அலுவலகத்தில் நாங்கள் எங்களுடைய கட்டாயம், எங்களுடைய பிரசன்னம் இருக்கும். நிறைய மக்கள் தங்களுடைய குறைகளை இங்கு கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, மக்களிடம் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அரசாங்கத்தினால் கூறப்பட்ட பல விடயங்கள் தாமதமடைகின்றன அல்லது நிறைவேற்றப்படவில்லை. இப்படியான பல விடயங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. நாங்கள் அறிவோம். ஒன்றை தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக எங்களால் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இந்த 5 ஆண்டு காலத்துக்குள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும். படிப்படியாக நாங்கள் ஆட்சி அமைத்து தற்பொழுது 3வது மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக படிப்படியாக நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை, மக்களுக்கு வாக்குறுதி அளித்த விடயங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்களும் இதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட 30 வருட காலமாக ஏற்பட்டிருந்த இந்த பாரிய மழையளவு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவற்றை ஓரிரு வாரங்களிலோ அல்ல ஓரிரு மாதங்களிலோ எங்களால் தீர்த்து வைக்க முடியாது. அது யாராலும் முடியாது. எனவே எதிர்வரும் காலங்களிலே படிப்படியாக, உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. தேங்காய் விலை அதிகரித்துள்ளது, அரிசி விலை அதிகரித்துள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்றது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரிசி, நாங்கள் 3 மாதம் தான் ஆட்சிக்கு வேண்டும். இந்த அரிசி விலை தொடர்பாக எங்களிடம் கேட்கும் பொழுது இதில் பாரிய பிரச்சனை இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இது கடந்த காலத்திலே அந்த நெல்லை சேமித்து வைத்து மக்களுக்கு உரிய முறையில் அரசாங்கங்கள் சரியான பொறிமுறைக்கு ஏற்ப அரிசியை விளைவிக்கக்கூடிய பொறிமுறையை ஏற்படுத்தி இருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடு நிலவி இருக்காது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில், அதாவது அடுத்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வகையான நிலப்பாடு வராது. அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அரிசி இதுவரையும் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 6 பாரிய வியாபாரிகளினால் தீர்மானிக்கப்பட்டு வந்த விளைவே இப்பொழுது நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே நிச்சயமாக அது நடைபெறாது. அதுக்குரிய முன்னாயத்தங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் மீண்டெழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் இதை நம்ப வேண்டும்.
படிப்படியாக நாங்கள் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், ஏனைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், வன்னியை பொறுத்தவரையிலே காணி பிரச்சனைகள் பாரிய அளவு இருக்கின்றன. அது தொடர்பாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த வாரம் கூட நாங்கள் சுற்றாடல் அமைச்சரை சந்தித்து இந்த வனவிலாக ஏனைய திணைக்களங்கள் தொடர்பாக நாங்கள் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றோம். அவர்களோடும் திணைக்கள அதிகாரிகளோடும் கதைச்சிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே அதுக்குரிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். எனவே மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ஆட்சி பயனுள்ள ஆட்சியாக அமையும். மக்கள் அதை நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது நாங்கள் வந்திருப்பது 3 மாதம், இன்னும் இன்னொரு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை ஒரு வருடத்துக்குள் ஒரு அளவு ஏற்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்கிறேன். நன்றி.